ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திடீர் பணவரவு, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கிரன் உச்ச பலம் 200% பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார். அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்குது. குரு பாத்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி பாத்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார். அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும், குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னாக்க இப்ப உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் தாங்க. உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் தான். இவ்வளவு நாளா வக்ரகதியில இருந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப பாருங்க, சுக்கிரன் குரு ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவோட வீட்டுல இருக்கிறார். அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 1-11 பரிவர்த்தனையா இருக்குது. அப்ப இது என்ன மாதிரி செயல்பட போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இப்ப உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா உச்சநிலை 200% பலம் வாய்ந்தவராக இப்ப இருக்கிறாரு. அப்ப நினைச்சதை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள், அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அப்படிங்கிறது, கோச்சார நிலைகள்ல வரக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. இப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் ஏற்படும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்க்கையில இப்போ ஒரு நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. இது இந்த 12 ராசிகள்லேயே ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, உழைப்பில்லாத வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. அமர்ந்தவர் பாத்தீங்கன்னா ராகு கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். லாபத்தை 2 மடங்கு பெருக்கி தரக்கூடியவர் அவரு கூட போய் அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை நீண்ட நாளா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அது இப்ப நீங்க தாராளமா உங்களுடைய ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி தான் அதை முடிவு பண்ணணும். ஆனா இப்ப கோச்சார நிலையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. தாத்தாவோட சொத்து, பாட்டியோட சொத்து, அம்மா அப்பாவோட சொத்து, இன்சூரன்ஸ் பணம், அது மட்டும் இல்லாம மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்குது. அதே போல சமூகத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தாராளமா இருக்கு. தாராளமாக இந்த காலகட்டத்துல
திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். திடீர் திருமணங்கள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க. திடீர் திருமணம் எதிர்பார்க்காம டக்குன்னு பார்த்தா திருமணம் நடக்கும். இளம் வயது திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 30-35 வயசுக்கு மேல ஆகியும் திருமணம் வரன் அமையல, ரொம்ப போர் அடிச்சு போச்சு, வரன் அமையல, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, திருமண யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் ஆழ்ந்து விரக்தியில இருக்கவங்களுக்கெல்லாம் இப்ப திடீர் திருமணங்கள் நடக்கும், வாய்ப்புகள் தேடி வரும். இப்போவோ பண்ண முயற்சிக்கு இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா வரணமையும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எண்டு வரையுமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல உச்ச பலத்துல இருப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்குறாரு. அதுலயும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப குருவும் சுக்கிரனும் யாரும் நினைக்கிறீங்க, 2 பேருமே பணம் பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரங்க. 2 பேருமே பரிவர்த்தனை யோகத்தை ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகத்தை வேற ஏற்படுத்தி தர்றாங்க. அப்ப பெரும் பணம் புழங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குது. யார் வீட்டு பணமா இருந்தாலும் சரி நம்ம கைக்கு வந்துட்டு போகும். அப்ப நமக்குள்ள பெருமணம் புழங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்கே போனாலும் நமக்கு திடீர்னு ஒரு நல்ல மரியாதை, மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆமா, இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கலை இலக்கியம் சார்ந்த துறைகள்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அவங்க வெளி உலகத்துக்கு தெரியுவாங்க, சாதனை புரியுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. தொழில் தொடங்கலாம், புது புது தொழில்கள் ஏதேன்னு தொழில் திட்டமிட்டீங்கன்னா தாராளமா அந்த தொழிலை தொடங்கலாம், தொடங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காலகட்டம் ரைட் டைம். இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் தொடங்கலாம். ஆமா, பதவி உயர்வு சம்பந்தப்பட்டு எதுவும் பேசலாமா அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடலாம். தாராளமாக பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் சிறப்பான ஒரு விஷயங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்க்கையில வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு இருக்குன்னு பார்க்கையில இந்த ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வருது. அது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கவனமா இருக்க வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும். அது என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, களத்திரஸ்தானம், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுல பங்கம் ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 2வது என்னன்னா, இந்த காலகட்டத்துல தேவையில்லாம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்துல ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்களால் ஆண்களுக்கு அவப்பெயரும் ஆண்களால் பெண்களுக்கு ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி பொருளாதாரம், வேலை, உறவு நிலைகள், சொந்த பந்தங்கள், மற்றபடி நம்ம வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது அனைத்துமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு கடன், நோய், எதிரி, பகை இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அடியோடு காணாம போயிடும். என்ன காரணம்னா, ஆறுக்குடையவர் சொல்லக்கூடியவர் 6லே போய் மறைகிறார். அப்ப ஆறுக்குடையவன் 6ல மறைஞ்சா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தொந்தரவுகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. வேற ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றபடி எதுவும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு சுமூகமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு சாதகமாகவும் முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. சரி, வேற அப்படின்னா இப்போ உங்க ராசியை பொறுத்தவரை ஓவராலா எல்லாமே வந்துருச்சு, எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில்
வெளிநாடு வெளியூர் போறவங்க, வேலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்டு போறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. அங்க ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வருமானம் தேடி எண்ணி போன விஷயங்கள் எண்ணியபடி நடக்கிறதுக்கான சூழ்நிலை அமையுது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இடமாற்றம், ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம வியாபாரம் தொழில ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நல்ல காலகட்டம், நல்ல சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. அடுத்து மிருகசீர நட்சத்திரம். சின்ன சின்னதா கோபம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தான் எடுத்த காரியத்துல முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு. அப்ப நம்ம என்ன விதமான வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்துல அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதும், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு, அது மட்டும் இல்லாம ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொன்று தொட்டு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்கு என்ன ஓவராலா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். அனைத்து விஷயங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டம். இதுவரை நம் எண்ணி வச்சிருந்த, திட்டமிட்டு வச்சிருந்த விஷயங்களை செயல்படுத்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்துல ரிஷபராசி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 100க்கு 100% ரொம்ப நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.